Hi viewers, how are you, all of you? I hope everybody is doing well. And let's see, today இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா verbs கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம ஆக்ஷன் verbs ஜெனரலாக நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்த்தா நிறைய வந்து verbs தெரிஞ்சிருக்கணும். நான் vocabulary வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நிறையா. ஸோ vocabulary ஒரு பக்கம் இருந்தாலும் verbs are very very important because ஒரு கட்டடம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டடத்துக்கு ஒவ்வொரு செங்கல் வச்சு தான் ஒரு சுவர் கட்ட முடியும். ஒவ்வொரு செங்கல் வந்து ஒரு வேர்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த சுவர் தான் வந்து ஒரு சென்டென்ஸ். நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நீங்கள் வந்து நிறைய வேர்ப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டணும். அப்போ அந்த வேர்ப்ஸில் எப்படி நம்ம இதில் வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஃபீலிங்ஸ் குறிக்கிறது, இமோஷன்ஸ் குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு வேர்ப்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஆக்ஷன் வேர்ப்ஸ் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரிமெம்பர் அப்படின்னு சொல்கிறோம், ஞாபகப்படுத்துறது இல்லையா, ஞாபகம் அப்படின்னு சொல்கிறது ரிமெம்பர்னு சொல்கிறோம். ஸோ ரிமெம்பர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபீலிங்ஸ், இது வந்து இல்லையா, ஒரு ஃபீலிங்ஸ் தான் குறிக்கிறது. அதே சீம், SEEM, சீம்னு சொல்கிறோம். இட் சீம்ஸ் லைக் தட், இட் சீம்ஸ் லைக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இமோஷன் இதை தான் குறிக்குது, ஃபீலிங்ஸ் வந்து. இப்போ அட் த சேம் டைம் ரன், RUN, ரன், WRITE, ரைட், இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை குறிக்கிறது. எழுதுதல், ஓடுதல், வாக், நடக்கிறது, ரைட், எழுதுறது, ஸ்பீக், பேசுறது, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டு ஃப்ரேம் த சென்டென்சஸ், டு மேக் அ சென்டென்சஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு நிறைய வேர்ப்ஸ் இருக்கு. இப்போ ரீட், ரைட், பிளே, காமனாக உள்ள எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் எல்லாம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேர்ப்ஸ், அதுவும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது தான், நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வேர்ப்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம we have to make the sentences, we have to frame the sentences. ஓகே, ஸோ அதனால இந்த வேர்ப்ஸ் ஒரு 20 வேர்ப்ஸ் இன்னைக்கு நான் கொடுக்குறேன். அந்த 20 வேர்ப்ஸ் வந்து நான் சொல்றேன். அந்த வேர்ப்ஸில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்மள தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம வீட்டில் உட்காந்து நம்மளா ப்ராக்டிஸ், வீட்டில் உட்காந்து பண்ணணும் தேவையில்லை. நம்ம போய்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம மைண்டில் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், அதை பேசுகிற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக அந்த ஸ்போக்கனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர முடியும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், அதை தான் நான் எப்போவும் சொல்லுவேன். நான் இப்போ எங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் மூலமாக தான் வந்ததே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் கிராமர் அப்படிங்கிற ஒரு பெரிய பாரத்தை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம். கிராமர் வேணும், கொஞ்சம் ஸ்போக்கன் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பேசிக் கிராமர், ஜென்ரலாக இப்போ கிராமரில் பார்த்தீங்கன்னா டென்சஸ் ஒரு 12 டென்ஸ் இருக்குது. ஸோ அந்த 12 டென்ஸையும் நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணல. நம்ம யூஸ் பண்ணக்கூடியது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. எவ்ரிடே லைஃப்பில் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ். இது 3 டென்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு பேசிக்காக நம்மளுக்கு தெரியும், நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு இதை வச்சுக்கிட்டே நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பேசலாம். சின்ன சின்ன சென்டென்சஸ் 3 வார்த்தை 4 வார்த்தை பயன்படுத்தி சென்டென்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே அப்புறம் நம்ம வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசிட்டு போயிடலாம். த மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு they are starting to talk but stopped at once. அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அது ஸ்டார்ட் பண்றாங்க பேசுறதுக்கு, பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வார்த்தைகள் கிடைக்காம அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுது, மறுபடியும் தமிழ்ல வந்துடுறாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஸோ அதனால என்ன அப்படின்னா நம்ம நிறைய வார்த்தைகளை வந்து உள்ள கிரகிச்சு வச்சுக்கிடணும். அப்பதான் நம்ம கண்டினியூஸா இந்த தமிழ் பேசணும் இல்லையா, இப்போ இது மாதிரி ஃப்ளூயண்டா பேச முடியும். அதுக்கு நீங்க வேர்ப்ஸ் நல்லா பார்க்கணும். அப்புறம் ஒகேபுலரி இன்க்ரீஸ் பண்றது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டெய்லி 2 வேர்ட் 3 வேர்ட் நம்ம கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். அப்பதான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கொஞ்சம் ரீடிங் ஹேபிட் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ரீடிங் பண்ண நம்மளுக்கு அந்த ஃப்ளூயன்சி கொஞ்சம் நல்லா வரும். சென்டென்சஸ் ஃப்ரேமிங் வரும். எப்படி ஃப்ரேம் பண்றாங்க சென்டென்ஸ், எப்படி நம்ம சென்டென்சஸ் பேசுறது, வேர்டிங்ஸ் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது அப்படிங்கிறது. ரீடிங்னா பெரிய நீங்க ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் புக்ஸ், அந்த ரொம்ப கஷ்டமான புக்ஸ் படிக்கணும் தேவையில்லை. நார்மலாக ஒரு காமிக்ஸ் புக் இருக்கு இல்லையா, படக்கதைகள்னு தமிழில் சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கிலீஷில் ஒரு பிக்சர் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஸ்பீச், ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற வேர்ட்ஸ் போட்டு ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதாவது காமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கார்ட்டூன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அப்புறம் வந்து ரைட்டிங்கும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி, கான்வர்சேஷன் சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் யூ கேன் ப்ராக்டிஸ் ரைட்டிங் ஆல்சோ. ஸோ ரைட்டிங் கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் வந்து நீங்கள் அந்த அகைன் அண்ட் அகைன் நம்ம மனசில் நினச்சி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணாலே வந்துடும். அதில் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம அந்த 20 வேர்ப் வந்து நான் தர்றேன். அந்த வேர்ப்ஸுக்கு வந்து ஒவ்வொரு சென்டென்சஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து
உங்களுடைய ஓன் யூஸ்ல அந்த 20 வேர்பை யூஸ் பண்ணி எவ்ரிடே அட்லீஸ்ட் நீங்க ஒரு 5 வேர்பாவது யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு கொஞ்சம் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பேசுங்க. அதை வந்து அப்ளை பண்ணுங்க எவ்ரிடே லைஃப்ல வந்து. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டேல நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் வேர்ப்ஸ் நான் தரேன். ஸோ பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த வேர்ப்ஸ். The first one is the ride. It's too far to ride your grandmother's. You would better take the bus. Ride in a cycle நம்ம ரைட் பண்ணுறது. ஸோ அதனுடைய சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். நான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். பட் நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள் யூஸிங் திஸ் வேர்ட். ரைடு அப்படின்னா நம்ம ஓட்டுறது. ரைட் எ பைக், ரைட் எ கார், ரைட் எ பைசைக்கிள், எதுனாலும் ஓகே. ஓகேவா? செகண்ட் இஸ் த சிட் டவுன். சிட் டவுன் we know very well, right? நம்மளுக்கு sit down ங்கிற வார்த்தை very common word, but I gave you here as an example for you. I just want to sit down and relax. இது ஒரு இந்த வேர்ட் வச்சு நம்ம ஒரு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது, அதுதான். ஓகேவா? ஸோ தேர்ட், stand up. The opposite for the sit down is a stand up, right? So she didn't even have the strength to stand up. அவளுக்கு வந்து ஸ்டாண்டப் எந்திரிச்சு நிற்கிறது கூட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைட்னா சண்டை போடுறதுன்னு சொல்கிறோம். இட்ஸ் பெட்டர் டு ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ் தேன் ரைல் அட் த இல். ஓகே, நோயில் போராடுறதை விட நீதிக்காக போராடுவது மேல் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். அடுத்து லாஃப். லாஃப் அப்படின்னா சிரிக்கிறது. லாஃப் அட் யுவர் இல்ஸ் அண்ட் சேவ் டாக்டர்ஸ் பில்ஸ். ஸோ சிரிப்பு வந்து ஒரு நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க. சிரிக்கும்போது நம்மளுக்கு நிறையா நோய்களும் வராமலே போயிடுது. அதுதான் லாஃப் அட் யுவர் இல்ஸ் அண்ட் சேவ் டாக்டர் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சென்டென்ஸில். நெக்ஸ்ட் டு ரீட். ரீட் அப்படின்னா படிக்கிறது இல்லையா? டு ரீட் விதவுட் ரிஃப்ளெக்டிங் இஸ் லைக் ஈட்டிங் விதவுட் டைஜஸ்டிங். ஓகே, ஸோ டு ரீட் விதவுட் ரெஃப்ளெக்டிங் இஸ் ஈட்டிங் விதவுட் டைஜஸ்டிங். ஸோ நம்ம வந்து படித்ததை வந்து வாழ்க்கையில் செயல்படுத்தணும், முறைப்படுத்தணும், அதை வந்து அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. இல்லைன்னா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து டைஜஷன் ஆகாத ஒரு ஃபுட்டு வயிற்றில் இருந்தால் நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அதில். அது போல தான் படித்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் மீனிங்கு. செவன்த் ஒன் வேர்ப் இஸ் த ப்ளே. ஆல் ஒர்க் அண்ட் நோ ப்ளே மேக்ஸ் ஜாக் அ டல் பாய். ஓகே, ஸோ ஆல் ஒர்க் அண்ட் நோ ப்ளே மேக்ஸ் மீன்ஸ் ஒரு விளையாட்டு இல்லை, ஒரு உடற்பயிற்சி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒரு சோம்பேறி ஆக்கிடுறது அப்படிங்கிற ஒரு மீனிங் இது. அப்புறம் லிசன். லிசன் மீன்ஸ் see, listen and be silent and you will live in peace. அதாவது லிசன் அப்படின்னா there are two words. One is hear, HEAR, ஹியர்னு சொல்கிறோம். அண்ட் லிசன் அப்படின்னு சொல்கிறோம். கேட்குறதா ரெண்டுமே. ஹியர்னாலும் கேட்குறதா. பட் நம்ம நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஹியரிங் அப்படின்னு சொல்கிறோம். லிசனிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து கேட்டல். வகுப்பில் பாடம் நடத்துகிறத லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். பாட்டு கேட்குறத லிசனிங் த மியூசிக் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அது உன்னிப்பாக கவனிக்கிறோம் இல்லையா? அந்த கேட்குறது அதை தான் லிசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ க்ரைனா ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும். 9th one க்ரை, அண்ட் இது வந்து அழுகிறது. ஸோ க்ரை வித் ஒன் ஐ அண்ட் லாஃப் வித் அதர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் சென்டென்ஸ் வி ஜஸ்ட் ஃப்ரேம் ஃபார் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் இது மாதிரி வேறு சென்டென்ஸ் இந்த வேர்ப் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். திங்க் பண்ணுறதுன்னா சிந்தனை பண்ணுவது, சிந்திக்கிறது இல்லையா? திங்க் வித் த வைஸ் அண்ட் டாக் வித் தி வால்கர். ஸோ திஸ் இஸ் ஒன் சென்டென்ஸ் ஃபார் திஸ். அண்ட் சிங். த பேர்ட் தட் கேன் சிங் அண்ட் ஓன்ட் சிங் மஸ்ட் பி மேட் டு சிங். ஓகே, so this is one sentence. So இது வந்து 11th one sing. so இந்த singங்கிற வேர்ட் வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். வாட்சிங் டிவி. ஜென்ரலி நம்ம சீயிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், வாட்ச் தான் யூஸ் பண்ணுவோம். வாட்ச் டிவி. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் relented and let children stay up late to watch TV. Okay, this is one sample sentence. And then dance. Life is about learning to dance in the rain. Okay, and the 14th one is the turn on. turn on அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் இல்லையா? நம்ம எதையும் ஆன் பண்ணுறோம் அப்படின்னு தமிழில் சொல்லும்போதே ஆன் பண்ணுறோம்னா சொல்கிறோம். அந்த பைக் எது ஆன் பண்ணுங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள், இந்த லேப்டாப் ஆன் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? I didn't turn on the light but cropped my way across the room. Okay, அதே ஆப்போசிட் turn off. so you forgot to turn off the light, right? நம்மளை வந்து அதை மறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் அமக்கிறதுக்கு. அப்புறம் 16th பார்த்தீங்கன்னா win அப்படிங்கிற ஒரு verb. it's you win some, you lose some. fly next one, and don't fly till you wings feather. okay, so இது ஒரு எக்ஸாம்பிள். and 18 பார்த்தீங்கன்னா cut. she cut the paper into small pieces.
and throw away. Your life is too valuable to throw away. Sleep. He couldn't sleep. He couldn't get to sleep because he was too excited. Okay. ஸோ இப்போ எல்லா வேர்ப்ஸ் பார்த்துருக்கீங்க. இந்த 20 வேர்ப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியான வேர்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அப்போ தான் நம்ம எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.